Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோல நம்ம டேட்டா டைப்ஸ் அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம வேரியஸ் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆபரேட்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. Arithmetic operators, increment, decrement operators, assignment operators, relational operators, logical, bitwise and conditional operators இப்படி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட இருக்கும். அதோட அவுட்புட்டும் இந்த ஆப்ரேட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் நம்ம முதல்ல மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் மாடுலோ. இது எல்லாமே பேர் சொல்கிற மாதிரியே அரித்மெட்டிக், அதாவது நியூமரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது. நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு நம்பரையோ இன்டீஜரையோ நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கறது தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் டிஸ்பிளே ஆகுது. ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலோ, இது ஒன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவுட்புட் சேஞ்ச் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் ப்ளஸ் அல்லது மைனஸ் மைனஸ் சிம்பிள்ஸோடு இருக்கும். ஒரு வேரியபிளை அதோட ஆக்சுவல் டேட்டாவிலேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. இது ஒரு வேல்யூவை சைக்ளிக் மேனரில் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரே வேல்யூவை கண்டினியூஸாக லூப்பிங் மெத்தடில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற வேரியபிளை ஒவ்வொரு தடவையும் நான் 1 வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே சிஸ்டம் தானாக ஒவ்வொரு தடவை அந்த எக்ஸ்பிரஷன் பாஸ் பண்ணும்போதும் எக்ஸோட வேல்யூவை 1ஆல் ரைஸ் பண்ணும். இதை நீங்கள் ரெண்டு மெத்தடில் டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு அந்த வேரியபிளை கொடுக்கலாம், அல்லது வேரியபிள் நேம் அதுக்கப்புறமா ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இந்த ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மைனஸ் மைனஸ். இந்த மைனஸ் மைனஸ்ங்கிறது நம்ம ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியே தான் இந்த மைனஸ் மைனஸும், ஆனால் ப்ளஸ் ப்ளஸ் வழியாக நீங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம், மைனஸ் மைனஸ் வழியாக நீங்கள் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஒரு வேல்யூ அல்லது ஒரு எக்ஸ்பிரஷனோட அவுட்புட்டை எடுத்து இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண யூஸ் பண்ணுறது. நார்மலாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம எடுத்துக்கிட்டாலே அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஈக்குவல் டு. அது மேலே தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் அப்டேட் ஆகும். இதில் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதியிருக்காங்க. இப்படி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சேர்ந்து வரும்போது எந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கோ அந்த வேல்யூவோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரையும் சேர்த்து அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணி அந்த வரக்கூடிய அவுட்புட்டை மறுபடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் கான்செப்ட். கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷனில் ஏவோட வேல்யூவை எடுத்து அதை பி கூட சம் பண்ணி மறுபடியும் ஏலே ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறது தான் வேல்யூ. நீங்கள் பாருங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏவோட வேல்யூ எடுக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பியோட வேல்யூ எடுக்கிறோம். ரெண்டையும் என்ன அரித்மெட்டிக் சிம்பிள் இருக்கோ, அதாவது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பண்ணி மறுபடி வரக்கூடிய ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவை எடுத்து மறுபடி ஏலே ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வித் ப்ளஸ். ஜென்ரலாக நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவை எடுத்து இன்னொரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான். அது கூட என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வருதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூம் ஈக்குவலா அல்லது ஒரு வேல்யூ இந்த வேல்யூவோட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த ஆர் சிம்பிள் தான். இந்த ஆர் சிம்பிளுமே ஜென்ரலாக நமக்கு ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அவுட்புட் கொடுக்கக்கூடியது. இது எல்லாத்துக்குமே அவுட்புட் ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் நார்மலாக எங்கேயாவது
ஒரு certain கண்டிஷன்ஸ் மீட் பண்ணால் மட்டும் அல்லது இதுக்கு கம்மியாக இருந்தால் இதுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும் அப்படின்னு நம்ம ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸோட அவுட்புட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். இது என்ன மாதிரியான இன்புட் வாங்கினாலும் நம்பராக இருந்தாலும் சரி ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி அவுட்புட் நமக்கு பூலியனாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அல்லது இதை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது ரெண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸையோ இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸையோ ஒன்றா சேர்த்து அதுக்கு ஒரு கம்பைன்ட் அவுட்புட் கொடுக்கறது தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வரக்கூடிய அவுட்புட்டும் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பூலியன் டேபிள் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. 2 less than 5 and 2 greater than 0 அப்படிங்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா 2 less than 5 அப்படிங்கிறது ட்ரூ அண்ட் 2 greater than 0 அப்படிங்கிறதும் ட்ரூ. இந்த ரெண்டுக்கும் அண்ட் அப்படின்ற அந்த ஆப்ரேட்டர் இருக்கிறதுனால ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா நமக்கு அவுட்புட்டும் ட்ரூ அப்படின்னு வரும். இல்லை ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஒருவேளை 2 greater than 5 அண்ட் 2 greater than 0 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த 2 greater than 5 அப்படிங்கிறது ஃபால்ஸ் இல்லையா, அண்ட் 2 greater than 0 அப்படிங்கிறது ட்ரூ. ஸோ ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டோட அவுட்புட்டும் அண்ட் ஆப்ரேஷனில் ஃபால்ஸாக தான் வரும். இந்த மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஒன்றுக்கும் தனித்தனி அவுட்புட் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்து இதோட அவுட்புட்ஸ் அண்ட் பூலியன் டேபிள் சேஞ்ச் ஆகும். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் கண்டிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோம், என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.